வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. Firstly, I want to apologize everyone for being late. Sorry. Chennai traffic. And thank you so much. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு பேஷன்ஸ் இருந்ததுக்கு thank you so much. எங்கள் படம் மங்கை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அண்ட் ரொம்ப கிராட்டிடியூடோடு இங்கே நின்றுட்டுருக்கேன். ஏன்னா இந்த ஃபிலிம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, எங்கள் கயல் சினிமாட்டோகிராஃபர் வெற்றி சார் வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்குது கேளுங்க அப்படின்னு சொன்னார். நான் யூஸ்வலி ஒரு படத்தை டைரக்டர் மீட் பண்ண முன்னாடி ஒரு பிச் டெக் சினாப்சிஸ் எல்லாமே பார்த்துட்டு நல்லா இருக்குது பிடிச்சிருக்குன்னா வந்து கேட்பேன். ஒரு பிளாங்க் மைண்டோட குபேந்திரன் சார்னு மீட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 hours நரேஷன் கொடுத்துட்டாரு. டைலாக் டு டைலாக் எவ்ரி திங் ஒரு ஸ்கிரிப்ட் புக்கோடையே வந்து உட்காந்துட்டு நரேஷன் கொடுத்துட்டாரு. படம் ஒரு 2 hours படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அண்ட் நரேஷன் முடித்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பயம், அட் த சேம் டைம் கண்டிப்பாக இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீலிங். I was meant to do this film. அதனால தான் I met குபேந்திரன் சார் அப்படின்னு நினச்சிருக்கேன். This film is very very special to me. ஏன்னா நிறைய நாளுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு ஸ்பார்க், எனக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட், எனக்குள்ள ஒரு பயம். அண்ட் ஷூட்டிங் போகிற முன்னாடி வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கும். அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களோட இமேஜ் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு சில படத்தில் தான் நடக்கும். கண்டிப்பாக எனக்கு மங்கையில் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எங்கள் டீம் எல்லாருக்கும் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால தான் இந்த ஃபிலிம் வந்து இட் ஹேப்பன்ட். எஸ்பெஷலி குபேந்திரன் சார் தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெரிய டைரக்டராக வருவார் இந்த ஃபிலிம்க்கு அப்புறம். அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் நான் வந்து நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கள் சார் எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சுட்டு, ப்ரொடியூசர் பணம் தன்னோட பணம் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக வந்து படம் எடுத்துட்டார். அண்ட் இங்கே ப்ரொடியூசரும் அப்படி தான். இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ட்ராவல் சப்ஜெக்ட். ஒரு ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு 2-3 ஸ்கெட்யூல்ஸில் வந்து படம் பண்ணால் வந்து அந்த எசன்ஸ் போயிடும், அந்த ஃப்ளோ போயிடும், கண்டினியூட்டி பிரச்சனைகள் நிறைய வந்துடும். அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரே சிங்கிள் ஸ்கெட்யூலில் வந்து படம் முடிச்சிட்டாரு. இட் வாஸ் பாசிபிள் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜாஃபர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஜாஃபர் சார். எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் ஒரு சிங்கிள் ஸ்கெட்யூலில் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்க 2 பேரோட பாண்டிங் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரொடியூசருக்காக இன்னும் நிறைய செய்யணும், அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இவங்க யோசிச்சுப்பாங்க. அண்ட் ப்ரொடியூசர் சார் வந்து இவங்க நல்ல குவாலிட்டியான ஃபிலிம் எடுத்துகிட்ருக்காங்க, ஸோ இது கரெக்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேரணும். ஸோ எந்த விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து எங்கேயும் குறைய வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் ப்ரொடியூசர் சார் 2 பேரும் அவ்வளோ அழகான ஒரு பாண்டிங். And it's a boon for me to meet these genuine people. And துஷி அவருக்கு வந்து கார் ஓட்டிகிட்டே வந்து நடிக்கணும். அவங்களுக்கு டபுள் டாஸ்க்கு என்னை விட, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சிவன் வந்தம்போதெல்லாம் வந்து அந்த 3 days அந்த சாங் ராதிகா மாஸ்டர் ஓட பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தது, வைப்ரண்ட்டாக ஆகிடுச்சு கதலை. அந்த போர்ஷன் மட்டும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கள் ஸ்டார் சாருக்கு, எங்கள் மியூசிக் டைரக்டர் தீசன் சாருக்கு, எல்லாருக்கும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபிலிம் வந்து எடுத்திருக்கோன்னு ஒரு ஹாப்பினஸோடு இன்றைக்கி வந்து எல்லோரும் இருக்கோம். அண்ட் நல்ல ஃபிலிம்ஸ்னு எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ப்ரெஸ் அண்ட் மீடியா ப்ளீஸ், இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அண்ட் நிதின் சார் தேங்க்யூ ஸோ மச். சார் படம் பார்த்துட்டாரு. கண்டிப்பாக இந்த ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்கு அவரே வந்துட்டு இன்றைக்கி வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. First of all, thank you so much for having me here because technically this is my first ever release after my Big Boss appearance. So adukku oru periya thanks sir. And
சார் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு சப்ஜெக்ட் சொல்ல கால் பண்ணுறப்போவே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது இந்த ரோல் பற்றி எடுத்துகிட்டு வரப்போவே. பிகாஸ் லைக் லெட் இட் பி என்டர்டெயின்மெண்ட், லெட் இட் பி பிஸ்னஸ், பட் அதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அதே நம்பிக்கை சாருக்கும் இருந்ததுனால தான் என்னவோ இந்த ப்ராஜெக்ட் 2 பேர்னாலே ஒத்து பண்ண முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் சொல்கிறப்போ எனக்கு எப்போதுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது ரியாலிட்டியாக இருந்தாலும் அதை நம்ம அப்படி காட்டிடக்கூடாது அப்படின்னு, ஏன் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதனால சார் கேட்டப்போ எனக்கு குவைட் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருந்தது. அப்புறம் அவரோட கன்விக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. தென் ஹி கன்வின்ஸ்ட் மீ ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஃபைனலி எண்டட் அப் வித் திஸ். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரோல் எடுத்து பண்ணுறதுக்கப்புறமா அந்த மொத்த சப்ஜெக்டே அது எவ்வளோ ஒரு சோஷியலி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்குறதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் அண்ட் கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ வித் திஸ். அண்ட் ஜாஃபர் சார் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட், அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமில் இப்படி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கு ஐ டோ நாட் நோ லைக் எவ்வளோ பேர் ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு தெரிய வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தட். அப்புறம் ஷூட்டிங் டைமில் ஐ ரியலி ஹேட் அ ஃபன் டைம் ஒர்க்கிங் வித் கயல் அண்ட் ஆனந்தி அண்ட் துஷி. பிகாஸ் லைக் அவங்க 2 பேருமே ஒரு ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி ஜாலியாக இருப்பாங்க. லைக் கேமரா ஆக்ஷன் சொன்னால் டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நான் மட்டும் உட்காந்துருப்பேன் பேக் சீட்டில். ஸோ தென் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் துஷியோட டான்ஸுக்கு. ஸோ யூ கைஸ் வில் விட்னஸ் இட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஹெட் மாஸ்டர் கார்த்திக் சார். ஸோ கண்டிப்பாக அவரை பற்றி பேசியே ஆகணும். அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் எனக்கு ஒரு பெரிய பயம் வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் அப்படி அவர் டோனே அப்படி மிரட்டுற மாதிரி இருக்கும். பட் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித். அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா ப்ரொடியூசர் சாருக்கு உங்களோட ₹1 கூட வீணாக போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சார். பிகாஸ் ஐ வாஸ் அபவுட் டு டேக் ஃப்ளைட்டுக்கு நான் கிளம்பிட்ட ஷூட் முடிச்சுட்டு, அப்போது சடனாக விக்ரம் ஏடி கால் பண்ணுறாரு, மேம் ஒரே ஒரு சீன் மட்டும் மிஸ் ஆயிருக்கு, திருப்பி வரீங்களா, வந்து முடிச்சு கொடுத்துட்டு போகிறீங்களா அப்படின்னு. ஸோ விச் ஓவர் த டேஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஆக்குபைட். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மன நிறைவாக இருந்தது. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாலும் ஒரு கம்ப்ளீட்லி பிஸியான ஒரு ஷெட்யூலில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதே சந்தோஷம் உங்களுக்கும் பார்க்குற எல்லாருக்கும் அந்த ஸ்க்ரீனில் அந்த மெசேஜ் அப்படி கன்வே ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இயக்குனராகவே காத்திருந்து இயக்குனராக முடியுமா, அப்படியே ஆனாலும் அவர் எந்த மாதிரியான படம் எடுக்கிறது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அவர்களுடைய மனைவிகள் தான். இல்லை சினிமாவே விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போகிறதா அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற நிர்பந்தத்திலும் நெருக்கடியிலும் தான் இருக்குது. அவருடைய 15 வருட போராட்டத்தில் அவர் சொன்ன மாதிரி இருந்த அவருக்கும் அவரை போன்ற இயக்குனர்களாக காத்திருக்கிறவர்களின் மனைவிகளுக்கும் இந்த படம் அர்ப்பணிப்பாக இருக்கட்டும் என்று நான் கருதுகிறேன். ஒரு உதவி இயக்குனராக பணிபுரிந்துவிட்டு இயக்குனராக வரும்போது அவருக்கு முன்னால் 2 தேர்வுகள் இருக்கின்றன, 2 பாதைகள் இருக்கின்றன. ஒன்று, நட்சத்திரங்களின் பின்னால் அலைந்து நடந்து ஒரு பெரிய வணிக படம் செய்து வாழ்க்கையில் அப்படியே எல்லாம் செட்டில் ஆகிறதுங்கிறது ஒரு பாதை. ஒரு நல்ல கதையை சமூகத்திற்கு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்பதாக ஒரு படம் செய்வது என்பது இன்னொரு பாதை. முதல் பாதை புத்திசாலித்தனமானது, 2வது பாதை பொறுப்புள்ளது. இதில் இயக்குனர் 2வது பாதையை, பொறுப்புள்ள பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருக்கும் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தயாரிப்பாளர் மதிப்புக்குரிய ஜாபர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கார்த்தி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார், அந்த பெயர் கூட அப்புறம் சொல்கிறத ஃபோன் பண்ணி, சார் ஒரு படம் தேனியில் ஷூட்டிங் நடக்குதுன்னு தேதி கேட்டார். படம் ஓகே, எனக்கு என்ன என்னுடைய கதாபாத்திரம் என்ன அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு போலீஸ் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன விட்டுருங்க, 5 வருடத்தில் நான் நடிக்க வந்த 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருடத்தில் சைலேந்திர பாபு
யூனிஃபார்ம் போட்டிருந்த நேரத்தை விட நான் அதிகமாக யூனிஃபார்ம் போட்டிருந்திருக்கேன். அதனால் எனக்கு போலீஸ்னால் வேண்டாமே அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை இயக்குனர் நீங்கள் தான் அந்த கதாபாத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னாரு. மகிழ்ச்சியாக இருந்தது. அந்தளவுக்குலாம் நம்ம இன்னும் வளரல. நம்ம தான் சொல்லணும், நம்ம தான் பண்ணணும்னு ஒரு இயக்குனர் சொன்னார்னா அதற்காக போகணும் அப்படின்னு நான் அதற்காகத்தான் போனேன். போனால் அங்கே இந்த கதாபாத்திரம் வேறொன்றாக, இந்த கதையில் மிகவும் அழுத்தம் கொண்ட ஒரு கதாபாத்திரமாக இருந்தது. அதற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி உங்கள் எல்லோரையும் போல இந்த படத்தை நான் ஆவலோடு காண காத்திருக்கிறேன். இந்த படம் துஷ்யந்த் அவர்களுக்கு முதல் படம். எந்த இடத்திலும் அவர் அவங்க அப்பா ஒரு தயாரிப்பாளர், ஒரு வெற்றிகரமான ஒரு குணச்சித்திர நடிகர். எந்த இடத்துலையுமே எந்த உரிமைகளையும் எடுத்துக்கொள்ளாமல் ஷார்ட் நேரத்தில் தான் அவர் ஹீரோங்கிறதே தெரிஞ்சது. அப்படி ஒதுங்கி இதற்காக ஒரு அர்ப்பணிப்போடு இருந்த ஒரு தம்பியாக நான் பார்த்தேன். அவருடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது சாவித்ரி, ஸ்மிதா பட்டேல், நந்திதா தாஸ், ரேவதி, அர்ச்சனா, அந்த வரிசையில் ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்திற்கு எப்போதுமே தயாராக இருக்கிற அன்பிற்குரிய ஆனந்தி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் 3 நாள் அவரோட தான் எனக்கு ஒர்க் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு ஷாட்டில் தான் சேர்ந்து வரும். மற்றபடி அவங்க ஒரு அந்த இணைந்த காட்சிகளில் இல்லை. இந்த படம் அவர் நடிப்புக்கு மட்டுமல்ல, அவருடைய தேர்வுக்கும் ஒரு அழுத்தமான படமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மற்றபடி சக கலைஞர்கள், இசையமைப்பாளர், அவர் ரொம்ப அழகாக ஒரு இசை மாதிரி தான் அவர் பேசிட்டு போனார். தயங்கி ஆரம்பித்து ஒரு பேரருவியாக பொழிந்து விட்டு போயிருக்கிறார். அவருக்கும், ஒளிப்பதிவாளர் உள்ளிட்ட நடன இயக்குனர், இங்கே வந்திருக்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான நன்றி. ஒரு காட்சி, சினிமாவில் வர காட்சி மாதிரி நடந்த கார்த்திக் எனக்கு ஃபோன் பண்ணது இந்த கார்த்திக்னு தெரியாது. அவர் பேரை நான் ஏதோ ஒரு விஷயத்தில் சரவணன் நான் மனசில் வச்சுக்கிட்டேன். அவர் இறங்கணுன்னே வந்துட்டேன் அப்படின்னு. சார் அப்படியே திரும்பி போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா அப்படியே லாட்ஜுக்கு வந்துடுங்க அப்படின்னாரு. நாங்கள் ரொம்ப தூரம் நடந்துட்டோம் சினிமாக்குள்ளே, படப்பிடிப்புக்கு போன இடத்துல நடந்து வாங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு. இல்லைங்க, ஆரம்பமே தப்பாக இருக்குது, சொல்லுங்கள், நான் வேணால் இப்படியே போயிடுறேன் அப்படின்னு. அப்புறம் வண்டி வந்தது, எல்லாம் நடந்ததுனேங்க. அங்கே போய் பார்த்தா இவர் இருக்கார். நான் உண்மையிலேயே கார்த்தி தான் தயாரிப்பாளர்னு நினச்சிட்டாங்க. எல்லா கார்த்தி நம்ம படமாக இங்கே இருக்கீங்கன்னா, சார் நான் தான் உங்ககிட்ட பேசினது சண்டை போட்டது நீங்கள் தானா அப்படின்னா ஆமான்னாரு. அப்படி ஒரு மோதலோடும் காதலோடும் இந்த படத்தில் கார்த்தியுடனான உறவு இருந்தது. மீண்டும் ஒரு முறை தயாரிப்பாளர், இயக்குநர்கள், கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.